அல்லேலூயா. நான் சொல்லுவோம் போது என் பலனால வாழும். நான் கலற்ற நேரம் என் ஆத்துமாவும் வாழும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து
மனிதர் இருந்தார். அவர் வாலிபனா இருக்கும் பொழுது ஆகாரத்தை கொடுக்கும்படியாகத்தான் ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனார். அவங்க அப்பா அனுப்பி விடுறாங்க, எப்பா உங்கள் அண்ணன்மாரெல்லாம் அங்கே இராணுவத்தில் யுத்தத்திற்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க, இந்த ஆகாரத்தை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தாவீதை அனுப்பி வைக்கிறார். தாவீதனுடைய நோக்கம் ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்கணும், அண்ணன்மாருங்களை எப்படியாவது அந்த கூட்டத்தில் போய் பார்த்துடணும். ஏன்னா சும்மா கிடையாதுல்ல, 2 தேசம் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் நிற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் வரிசை நின்றுப்பாங்க. அந்த கூட்டத்தில் இந்த தாவீது எப்படி போய் அவங்க அண்ணன்மாருங்களை கண்டுபிடிச்சி நல்லா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு வரணும்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்போ யாருக்கு? தாவீதுக்கு. ஆமாம், நான் சொல்கிறது புரியுதில்ல? ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தம் நடக்குது, அதில் உங்களை வச்சுக்கிடுவோமே, அம்மா அண்ணன் யுத்தத்துக்கு போயிருக்காம்மா போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புனா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ சாதாரண விஷயமா? பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் தாவீது அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, தாவீது அப்பாவுக்கு கீழ்ப்படிதார். நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்பா சொல்கிறது ஒரு வேலையாக சொல்லுவார், இந்த வேலையை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. கீழ்ப்படிஞ்சு நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய எதிர்காலங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். ஆமென். சின்ன பிள்ளைங்களாம் கவனிக்கணும். தாவீது வெறும் சாப்பாடை கொடுத்துட்டு தான் போகலாம், விசாரிச்சுட்டு வரலான்னு போனார். ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் யுத்தத்துக்கு நிற்கிறாங்க, ஆனால் யாரும் யுத்தம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, பெரிய ராட்சதன் ஒரு கோலியாத்து வந்து அந்த யுத்தத்தில் நிற்கிறான், யாராலையும் ஜெயிக்க முடியல, யுத்தத்துக்கே போக முடியல, எல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த தாவீது, சாப்பாடு கொடுக்க வந்த தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்குள்ள அந்த நம்பிக்கை, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுத்தம் செய்தார். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஆமென். இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் போகும் பொழுது, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படி நீங்கள் நம்பி போகும் பொழுது உங்களால் முடியாத காரியங்கள் இல்லை, எத்தனையோ பேரால் முடியாத காரியங்களை கர்த்தர் இங்கே இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிச்சு. அவர் பெரிய ஒரு ஆளை அடிச்சிட்டாருன்னு உடனே எல்லாரும் தாவீதை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். கிரிக்கெட்லலாம் 6 அடித்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கிளாப் பண்ணுவாங்க. இதே போல்டு எகிரிச்சுன்னா பறக்கும் என்னென்னமோ. இதே நல்ல 6 அடிச்சிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா நீங்கள் விளையாட்டில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் தட்டுவாங்க. அப்போ தாவீதுக்கு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால எல்லாரும் வரிசை நின்று எல்லாரும் பாடி புகழ்கிறாங்க. ஓ தாவீது தாவீதுன்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஆனால் தாவீது ரொம்ப தாழ்மையாக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது ரொம்ப தாழ்மையாக இருந்தார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆண்டவர் தாவீதை அதே தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். நல்ல பிள்ளைங்களாம் அறிந்து கொள்ளணும். என்ன, உங்கள் வாழ்க்கையில் தாழ்மை இருக்க பிரைஸ் லார்ட், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளாம் ஏசப்பாவை ஆராதிக்கிறோம்ல, அந்த ஏசப்பா இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் லார்ட், தெரியும், அப்படி தானே? அந்த ஏசப்பா வந்து எப்படிலாம் பிறந்தார், என்னெல்லாம் செஞ்சார்ன்றது நாளைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இன்றைக்கி பண்ண மாட்டேன். என்ன, இன்றைக்கி பேசுகிறதுக்கு வேறு ஒருத்தங்க வராங்க. அப்போ ஏசப்பா இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ரொம்ப ஏழ்மை வீட்டில் போய் பிறந்தார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவ்வளவு ஏழ்மையான ஒரு வீட்டுக்குள்ளே ஏசப்பா பிறந்தார். அவர் பிறப்பதற்கு இடத்தை தேடுறாங்க, இடம் கிடைக்கல. பைபிள் சொல்லுது, விலங்குகளை கட்டி போடுகிற முன் அணை அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த இடத்துல தான் ஏசப்பா பிறக்கும்படி ஒரு இடம் இருந்துச்சு. இது யோசேப்பும் மரியாள் அம்மாவும் ஆயத்தம் பண்ணினதா இல்லை தேவன் ஆயத்தம் பண்ணினதா? ஆண்டவருடைய ஆயத்தம்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் காட்டுகிற பாதை, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். என்ன ஆண்டவர் இப்படித்தானா?
இவ்வளவுதானா? ஆனா ஆண்டவர் அது ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பெரிய பெரிய ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் ஏழ்மையா இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கிறேன், கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எத்தனையோ சொல்றீங்க நம் இயேசு நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். இந்த பாடலை பாடி கர்த்தர் நம்ம ஆண்டவரை அப்படியே நம்ம ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. Thank you, Appa. E minor. Thank you, Jesus. Rhythm போட ஆரம்பிச்சிருங்க. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி எல்லாம் கையை தட்டி. யார் யாருக்கு முன்னாடியோ கை தட்டின நாட்கள்லாம் இருந்துச்சு, அப்படிதானே? இன்னைக்கு ஏசப்பாவுக்காக கை தட்டுறீங்க பாருங்க, இதுதான் சூப்பர். நல்ல உற்சாகமா. ஓ, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சதமா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். வெளியில லைட்டு போடுங்கப்பா. சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசய ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம். ஆமென். உனக்கு சமாதானம் தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கை தட்டி உற்சாகமா. கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், நம்ம வேதனையெல்லாம் அறிகிறவர், இன்றைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். Praise the Lord. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். சொல்லுங்க, கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை வேதனை அறிகிறார். மகனே, உன் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். Praise the Lord. விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அரசியல் மாறலாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம், நம்ம முதலாளியே மாறலாம். ஏன் முதலாளியை மாத்துறாருன்னா, நம்மள முதலாளியா மாத்துறதுக்காக. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கலங்காத, ஆண்டவர் நன்மையான காரியங்களை நமக்கு அவர் செய்வார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க,
எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில மனிதர்கள் நம்மளை விட்டு போகும் பொழுது கைவிடப்பட்ட அனுபவமாக இருக்கும். நம்மளை நேசிக்கிறவங்க, நம்முடைய பிள்ளைங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு பிரியும் பொழுது, ஆண்டவரே ஏன் இப்படி நடந்துச்சு, இன்னும் இந்த உறவு எனக்கு கொஞ்ச நாள் நீடித்து இருக்காதா, என் கூட வாழுவதற்கு இன்னும் அவங்கள கொஞ்ச நாள் நீங்கள் வச்சிருக்க கூடாதா, அப்படிலாம் நம்ம நினைப்பது உண்டு. ஒருவேளை உங்களை அப்படிப்பட்ட ஏதோ ஒரு இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இழப்புகள் வரும்பொழுது எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து, எந்த அளவுக்கு அழுது புலம்பி வேதனைப்பட்டோமோ, போன மனிதர்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் மீண்டும் உன் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி மீண்டும் உன் இழந்து போன அந்த நிம்மதி சமாதானத்தை ஏசப்பா திருப்பி தர முடியும். ஆண்டவரே இனியாவது இழப்பு வராமல் இருக்குமா, தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தர் இனி உனக்கு ஒரு துன்பத்தையும் வரவிடாதபடி கர்த்தர் உன்னை காத்து கொள்ளுவார். ஒரு தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கொள்ளுவார். இந்த பைபிள் சொல்லுது, இனி ஒன்று உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் உன்னை பார்த்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நேசிக்கிற பிள்ளைங்க கைவிட்டு போயிருந்தாலும் அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றி தருவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் அதெல்லாம் இழந்து போய் பிரிந்து போய் வந்திருப்பீங்க. சில நேரங்கள் சில இழப்புகள் கூட நன்மையாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்கள் சில இழப்புகள் நன்மையாக இருக்கும். வேதம் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், யோசேப்பு என்கிறவருடைய வாழ்க்கையில் நிறைய இழப்பு வந்துச்சு, நிறைய இழப்பு வந்துச்சு. கூட இருக்கிற அவங்களுடைய சகோதரர்களே கொண்டு போய் குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அழுது புலம்பினார், ஐயையோ நம்பின என் அண்ணன்மாருங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, இனி என் அப்பா முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன், எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இழப்புகள் இழப்புகள் இழப்புகள், ஒரே இழப்பு தான். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் மிகப்பெரிய நன்மையாய் மாற்றி தந்தார். யோபுவினுடைய வாழ்க்கையை இழக்காததற்கு, அவருக்கு இழப்பதற்கு அவருடைய உயிரை தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நன்மையை மாற்றி தந்தார். பக்கத்தில் வந்திருக்கிறவங்கள கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பார்த்து, உன் இழப்பை ஆண்டவர் சரியாய் மாற்றி தருவார், நன்மையை மாற்றி தருவார்னு சொல்லுங்க. உன் இழப்பெல்லாம் ஆண்டவர் எதுவாய் மாற்றி தருவார்? நன்மையை மாற்றி தருவார். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை நான் மட்டும் நல்லா படிச்சிருந்திருப்பேன்னா நான் ஒருவேளை பாஸ் ஆகிருக்க மாட்டேனோன்னு தோணுது. நல்லா படிச்சு இருந்தனா ஒருவேளை என் பாதைகள் இப்படி இருந்திருக்காது. இதே கள்ளிக்குளம் கல்லூரி காலேஜில் தான் நான் படித்தேன். அட்மிஷன் போட்டு கிளாஸுக்கு போன நாள்லேருந்து எனக்கு ஆண்டவர் உபத்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பல உபத்திரம், பல பாடு, பல நெருக்கம். அப்போந்தான் நான் வீட்டில் போய் முதல் முறையாக அழுது ஜெபிக்கிறேன். அத்தனை வருஷம் ரொம்ப ஜெபிச்சதில்லை, சும்மா அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, உலகத்துக்காக ரொம்ப வாழ்ந்துட்டேன்ப்பா, உலக பிரகாரமாக ரொம்ப போயிட்டேன் ஆண்டவரே, இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், பைபிளை நான் தூக்கிட்டு எங்கே போகிறேன்? ஊழியத்துக்கு போகிறேன். என் 19 வயசில் நான் ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை. என் 19 வயசில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு 19 வயசில் பண்ணாதெல்லாம் பண்ணிட்டேன்.
நிறைய வாலிபர்கள் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருப்பதுக்காக சொல்கிறேன். இந்த 19 வயசுக்கு முன்னாடியே எவ்வளோ சேட்டை பண்ணணுமோ அவ்வளோ சேட்டை, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவ்வளோ தூரம் ரொம்ப உலக பிரகாரமாக அப்படியெல்லாம் வாழ்ந்து காலேஜுக்கு போகிறதுனுடைய நோக்கமே நான் எதுக்காக போனேன்னா, இந்த 3 வருஷம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். எதுக்கு காலேஜுக்கு போகிறது? ஏன்னா என்னுடைய அப்பா சொல்லிட்டாங்க, நீ பாஸ்டராக தாண்டா போகணும் அப்படின்ட்டார். சின்ன வயசுல என்ன எதாவது சொல்லிட்டாரு, நீ யாராக தான் போகணும் அப்படி சொல்லியே வளர்த்தாங்க. அப்போ என் மைண்டில் அப்படி நினச்சுன்னா, எப்படியும் அங்கி போட போகிறோம் இப்படி நான் நினைக்கல, இப்படி இன் பண்ணிட்டு வந்து நிற்பேன்லாம் நினைக்கல, அங்கி தான் போடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா இருந்த சபை அப்படி, எப்படியும் அங்கி தான் போட போகிறோம், அங்கி போட்டதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கலராக ட்ரெஸ் போடுவேன். வானவில் கலர்லாம் என் சட்டையில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் கலர் வித்தியாசமெல்லாம் போடுவேன். பேக்கெட்டில் அநியாயத்துக்கு வச்சு தைப்பேன். ஃபேண்ட்டில் அப்படி ஒரு மாதிரி அவன் ட்ரெஸ்ஸிங்கில் அப்படி தான் இருக்கும். என்னை பார்த்தா குதிரைக்காரன் போகிறான் பாருன்னுவாங்க. ஏன்னா இங்கேருந்து இதை தொங்க விடுவேன், அதை தொங்க விடுவேன். கிழிஞ்சு போன டிஷர்ட்னா கிழிஞ்ச டீல அது கிழிஞ்ச மாதிரியே இருக்கிற டிஷர்ட் தான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஏன்னா எனக்குள்ள மைண்டில் ஒன்று இருந்துச்சு, எப்படி எது தான் மாட்ட போகிறோம், அங்கி தான் போட போகிறோம், அதனால் அப்படி இருந்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பைக்கிலலாம் ஒருத்தராக போகலாம் பிடிக்காது. 3 பேர் 4 பேர் தான் அப்படி தான் போவோம் பைக்கில். ஃப்ரண்ட் வீலை தூக்கிட்டு தான் போகிறது. ஃப்ரண்ட் வீலில் சும்மா சாதாலாம் மூவ் பண்ணுறதில்ல. அப்படி ஃபஸ்ட் கியர் போட்டாலே எப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு தான் போகும். சாதா வண்டி அவ்வளோ தூரம் தூக்கும். அப்படிலாம் இதே வள்ளியூரில் இதே கண்கடை ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ரொம்ப துன்மார்க்கமாய் அதெல்லாம் சந்தோஷம் நினச்சேன். இது நம்மளை பைக்கை தூக்கிட்டு போகும்போது எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க பாரு. அப்புறம் தான் இப்போ தான் தெரியுது பார், எங்கே போய் விழுந்து சாவ போதோ தெரியல, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் பாதுகாத்தா இருப்பாருங்க கர்த்தர் நல்லவர். பைக்கில் போகும்போது கையை விட்டுட்டு இப்படி போகிறது. நல்ல வேலை எதிர்த்தால வந்த வண்டியெல்லாம் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணார். எதிர்ப்புறத்தில் வந்த வண்டியெல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல். நான் நினச்சி நம்ம திறமையாக ஓட்டுறோம் போல இருக்குது. நம்ம எப்படி ஓட்டுறோம், வளைஞ்சி ஓட்டும் போதெல்லாம் நம்ம நினச்சி எப்பா நம்மளை மாதிரி ஓட்ட எவனும் இல்லைடா. 28 நிமிஷத்தில் நாகர்கோயிலுக்கு போயிருக்கிறேன். வள்ளியூர்ல இருந்து 28 நிமிஷத்தில் பைக்கில் நாகர்கோவில். அப்பெல்லாம் நினச்சி நம்ம அவ்வளோ டேலண்ட்டு அப்படி போகிறோம். இப்போதான் தெரியுது ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு, கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என் நோக்கமே என்னத்துக்கு தான், காலேஜில் போய் அப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் வழியவே மாற்றிட்டார் ஆண்டவர். அழுதேன், புலம்புனேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி உங்களை பைபிளை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்னும் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பத்தில் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, டே நீயாடா பாஸ்டர் ஆயிட்ட. சில வருஷங்கள் என்னை நம்பவே இல்லை யாரும். டேய் நீ ஒன்றை எப்படின்னு எனக்கு தெரியாதா, ஏன்னா இதே ஊர் தானே. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்க இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கையெடுத்து கும்பிட்டு, நீ இப்போ பரவாயில்ல, உன்னுடைய மெசேஜை டிவியில் பார்க்குறோம், என் கூட ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு துளுக்கர்பட்டியில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு எனக்கு உண்டு. அவனை ரோட்டில் வச்சு பார்க்கும்போது சொல்கிறான், உன் மெசேஜ் எப்பவும் தினமும் பார்ப்பேன். என் மனைவி சொல்கிறா, என்ன கிறிஸ்தவனா மாற போறியலோ? என் ஃப்ரெண்டு அவன் அவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு முஸ்லீம் பையன். அவன் சொல்கிறான், தினமும் உன் மெசேஜை பார்த்துருவோண்டா, ரொம்ப நல்லா பேசுகிற, ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு. ப்ரைஸில் பார்த்தீங்களா, ஆண்டவர் மாற்றினார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற நிறைய தம்பிமாருங்க தங்கச்சிமாருங்க, நான் என்ஜாய் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய சொல்ல முடியாது. அவ்வளோ உலக பிரகாரமாக அவ்வளோ ஜாலியாக தேட்டரில் போய் சட்டையை கழட்டி போட்டால் அந்த லைட்டு மறைஞ்சிக்கிடும். அப்போ நான் பார்த்துக்கணும் என்னெல்லாம் பண்ணியிருப்போன்ட்டு. சட்டையை தூக்கி அடித்தா அந்த லைட்டு போகும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஓட்ட வழியா அது மறைஞ்சிக்கிடும். ஸோ பிரைஸ்லார் அந்த மாதிரிலாம் வாழ்ந்த உங்கள் பாஸ்டர் தான் பிரைஸ்லார் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கிறார். ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், நானே ஒரு பாவியாக இருக்கேன் பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர். பைக்கில் போகும்போது நடந்து போகிற ஆளை தலையில் தட்டிட்டு போவோம் பாருங்க, என்ன சேட்டை. பைக்கில் போகும்போது
நடந்து போகிறால போட ஒரே அடி பாவம். இன்னைக்கெல்லாம் அது ஜாலி எங்களுக்கு. அப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க என்ன பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னையா இவரு என்னென்னமோ சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அவனுடைய கஷ்டம் எங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினார். என் ஆண்டவருக்குள்ள பலனடைய உதவி செய்ய. ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்க ஒருவேளை பாஸ்டர் நானும் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை மாற்றுவார். நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பாவங்கள் போக்கவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்தவங்க வந்த வண்ணமாக திரும்பி போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஏசப்பா ஒரு நல்ல சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. நான் ஆராதனையை முடித்து அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ். நீங்கள் எல்லாரும் கை உயர்த்தினா நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம். ரிதம் போட்டுருங்க. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டுவோமே, நல்ல சந்தோஷமா. இந்த பின்னாடி கிரம் கைத்தட்டா நல்லா இருக்கும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க பாப்போம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம், ஆமென், மனிதனை மீட்கவே. இந்த லைட்டை போடு மேல. சுமந்தாரையா கண்ணீர சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீர துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன்னேசுவே எந்தன், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப்போம். ஓ எந்தன்னேசுவே எந்தன்னேசுவே, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்திய கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்திய கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை என்ன தேடி, ஆமென், எந்தன்னேசுவே எந்தன்னேசுவே எந்தன்னே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எந்தன்னேசுவே தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க பாபோ. தாயுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றாரும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவா மலை மேல் நிறுத்திடுவா, கரம் பிடித்து, ஆமென், கண்மலை மேல் நிறுத்திடுவா. எந்த இயேசுவே. நல்ல கையை தடி.
அல்லேலூயா. நல்ல கையை தடவி பார்க்குறீங்க, தடவை வேண்டாம், கையை தட்டணும். நல்லா தட்டுங்க பார்ப்போம். நல்லா உள்ள கையை தடவி வர்றது. ஆமீன் சொல்லுங்க. இல்லை எழுந்து நிற்போமா? பிரைஸ் எல்லாம் எழுந்து நிற்போமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமாக பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் எதை கேட்கல? தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல. பிரைஸ் எல்லாம். நீங்கள் உற்சாகமாக கொடுத்தா ஏற்றுக்கிடுவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்தை தான் கேட்குறாரு. ஆமேன். பிரைஸில் உங்கள் உள்ளம் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் எடுத்து ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க தம்பிமார், உங்கள் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாஸ்டர். என் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆமாம், ஒரு ஏடியாக போயிடும். அதனால் உங்கள் உள்ளம் இயேசுக்கு சொந்தமாக மாறணும். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. படுமா, தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, என் உள்ளத்தை கேட்டார் ஐயா. நல்ல கையை தட்டி உற்சாகமா. ஆமென். Praise the Lord. Oh, oh, oh. தங்கத்தை கேட்கவில்லை, எல்லாம் சத்தமா. உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்திய கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரே. எத்தனை சொல்றீங்க? அவர் என்ன தேடி வந்தார். என்ன தேடி வந்தாரையா. சத்தமா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, சுவே, எந்த நேசு. மறுபடியும் எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. நல்ல கையை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தீமையும் வராது, நீங்க ஒரு நாள் அழிஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். தம்பி, வருங்கால வாலிபர்கள் பாருங்க எப்படி இருக்கிறானுங்க பாருங்க. பிரைஸ் லார்ட். நம்ம ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி. மேலே ஃபேன்லாம் தட்டாது, பயப்படாதீங்க. ஃபேன்லாம் கொஞ்சம் உயரமாக தான் போட்டிருக்கோம். ஆமென். கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. பிரைஸ் லார்ட். கொரோனாலாம் வந்துச்சு, அப்படி தானே? திருப்பியும் வருதுன்றாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கொரோனாவோ படுகோனாவோ எது வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்மளை ஆண்டவர் இன்னும் இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும், பைபிள் சொல்லுது, என் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை வந்து தாங்கிச்சு. கால் சறுக்குனதுக்கே கர்த்தர் கிருபை தாங்குதுன்னா, ஆமென், எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் கிருபை நம்மளை தாங்கி கொண்டே இருக்கும். புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கையை தட்டி அப்பாவை நல்ல மகிழ்ச்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் சாபம் போட்டாங்கல்ல, பாரு நீ உருப்பட. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நல்ல உருப்படி போட வச்சிருக்கிறாரு. புரியுதா? உருப்படவே மாட்ட, அவங்களுக்கு முன்னாடி நல்ல உருப்படியை போட வச்சிருக்கிறார். நீ விளங்கவே மாட்ட, இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு, ஆமென், நம்மளை ஒரு பெரிய ஒரு